ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோவில் ஏதாவது பெருசாக கண்டென்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாக்கா விஜய் டிவி தன்னுடைய வேலையை காமிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோக்கெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் சொல்லவே தேவையில்லை. எத்தனை படங்களோட ப்ரொமோஷன் எத்தனை சீரியலோட ப்ரொமோஷன்லாம் வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படி தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஷோவே பெருசாக கண்டென்ட்லாம் எதுவும் இருக்காது. ஏதோ ஓட்டிங் அனலைஸ் ஓட்டிங் முடிவுகள் இந்த மாதிரி யார் முன்னிலையில் இருக்கா யார் பின்னிலையில் இருக்கார் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் வந்து முழுசாக கண்டென்ட்டாக வரப்போகுது. ஸோ இருந்தாலும் இன்றையோட பெரிய அளவில் கண்டென்ட்லாம் முடிய போகுது அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அண்ட் உள்ளே வந்த 2 சிங்கங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் 12ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வருது. கேட்டால் அதுதான் வந்து ஹீரோயினா. இன்னொருத்தர் வந்து பெருசாக வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவான். ஆக்சுவலாக என்னடா இது ஸ்கூல் பொண்ணை வந்து மருமகள் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை எடுத்து அது கேவலமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக வரும், பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தை திருமணம் வேண்டாம், குழந்தை தடுப்பு சட்டம், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சீரியல் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு ஏதாவது பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். பார்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன மருமகள் படிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் கான்செப்ட் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ எல்லாருமே வெல்கமிங் வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக இவங்க வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பூர்ணிமா அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். அவங்களே வந்து கேட்குறாங்க எங்கே உங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணப்பட்டியை தூக்கிட்டு ஹாயாக வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ 2ல் வந்து காட்டுறாங்க. விஷ்ணு வந்து நீ இருக்கியப்பா அப்போ நான் வந்து பிக் பாஸ் பார்க்காம விட்ருவோனா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காரு. மற்றபடிக்கு லைவில் எந்த விதமான கண்டென்ட்டும் கிடைக்கவில்லை. அங்கங்கே உட்காந்து கொண்டு அவரவர்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. லைக் என்ன மாதிரி புரியாத புதிர் மாதிரி. ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இன்னொரு தகவல் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.